ஹலோ பசங்களாம். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் டே டு டே லைஃப்ல நடக்கிறத பார்க்கலாமா? ஸோ கொஷின் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தாராளமா தெரிஞ்சிடும். வாட்டர் இஸ் அ பேட் கண்டக்டர். பட் ஆனால் நம்ம குக் பண்றதுக்கு வாட்டர் தான் யூஸ் பண்றோம். அது பேட் கண்டக்டர்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஆனால் குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம். அதை எப்படி? ஸோ வாட்டர் இஸ் அ பேட் கண்டக்டருங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி அதே மாதிரி குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்குங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் டியூப்ல பாட்டம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் டாப்ல என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்டர்ஸை நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்தரா என்ன பண்றோங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம இங்க ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாட்டர் அதோட பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்காக எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட்டர் இங்க பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஆனா ஐஸ் கியூப் கீழே இருக்கிறது மெல்ட் ஆகாது. ஸோ இந்த மெல்டிங் ப்ராசஸ் நடக்காதனால நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் வாட்டர் இஸ் அ பேட் கண்டக்டர். ஸோ அப்படி பேட் கண்டக்டரா இருக்கிற பட்சத்துல ஈவன் தோ நீங்க எப்படி இங்கனக்குள்ள ஃபுட்டை குக் பண்றீங்கன்னு கேட்டா ஃபுட்டை குக் பண்றதுக்கான மெயின் ரீசன் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா லிட் வச்சு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிருப்போம். ஸோ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அது க்ளோஸ்டு பேக்கா இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமா தெர்மோடைனமிக் சிஸ்டமா பிஹேவ் பண்ணும். ஸோ அதுல இருந்து நம்ம ஃபுட்டை ஈஸியா குக் பண்ணிக்கிறோம். இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதோட சேர்ந்து ஒரு 3 செட் ஆஃப் ரீசன்ஸ் நமக்கு நடக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ரேடியேஷன், செகண்ட் ஒன் இஸ் அ கன்வெக்ஷன். ஸோ இந்த மாதிரி 2 ப்ராசஸோட சேர்த்து தேர்ட் ப்ராசஸ் கண்டக்ஷன் அப்படிங்கிறதும் நமக்கு நடக்குது. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ ரேடியேஷன் என்ன நடக்கும்னா நீங்க அந்த பாயிலிங் வெசலை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கும் போது ஸோ ஹீட் என்ன ஆகும், மேலே போய் அந்த லிட்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உள்ளுக்குள்ளேயே அகெயின் அண்ட் அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியா குக் ஆயிடும். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் ப்ராசஸ். கன்வெக்ஷன் ப்ராசஸ்னா எந்த இடத்துல ஹாட் ஏர் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல இருந்து ஒரு ரொட்டேட் பண்ணி விடுற மாதிரி. ஸோ கீழே இருக்கிறது மேலையும் மேலே இருக்கிறது கீழையும் சொல்லி அந்த ரொட்டேஷனல் ப்ராசஸ் படி அவங்க மூவ் ஆவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஸோ ஹாட் ஏர் கீழையும் அதே மாதிரி கோல்ட் ஏர் மேலையும் இப்படி மாத்தி மாத்தி மூவ் ஆயிட்டு இருக்கும் போது ஃபுட் நமக்கு ஈஸியா குக் ஆயிடும். அண்ட் கண்டக்ஷன் ப்ராசஸ் நீங்க கொடுக்கிற டைரக்ட் ஹீட். இந்த டைரக்ட் ஹீட்னாலதான் இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால ஃபுட் நமக்கு ஈஸியா குக் ஆயிடுது. சரியா பசங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட். பட் இதையும் தாண்டி இதுல நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஹையர் கிரேட்ல ஒவ்வொன்னா படிப்பீங்க. நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன்.